127 தொகுதிகளுக்கு நேற்றைய வேட்பாளர் பட்டியலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 விஷயமா பார்க்க தோணுதுண்ணே. ஒண்ணு, அனுபவசாலிகளுக்கு குடுத்த மாரி தெரியுது. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவங்க, மாவட்ட செயலாளர்ல இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க யாரையுமே தவிர்க்கல. சில முக்கியமான ஆட்கள மட்டும் தவிர்த்திருக்காங்க. ஒரு 13 பேருக்கு மட்டும். அமைச்சர்கள் பதவியும் குடுத்திருக்காங்க. இபிஎஸ் அவர்களுடைய பாங்கு. ஒருவேளை நல்ல அனுபவம் உள்ளவங்க மூலமா இந்த போட்டிய களத்துல இருந்தாங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு நெனச்சிருக்காரா? இல்ல புதியவர்கள் இந்த களத்துல இப்ப இறக்கி விட வேண்டாங்கிற மாரியான ஒரு யோசனையில குடுக்கப்பட்ட லிஸ்ட்டா இது? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேர்காணல் சரியா நடத்தலன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்ல நேர்காணல் நடத்தினாரு. நீங்க வந்து தப்பா சொல்றீங்க அப்படின்னு. தாவேகா விஷயத்துல. அதிமுக. ஆ. நான் சொல்றேன், எல்லா முதலாளித்துவ கட்சிகளுமே நேர்காணல் நடத்தல. அவங்க அந்த திருப்பதி இது மாரி பஞ்சா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, தொகுதியெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம். நீங்க வந்து தொகுதிய பத்தி சொல்லுங்க. இப்படி சொல்லி சில பேர திட்டிக்கிட்டு, இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாம் திருப்பதி போனா சொல்லுங்கன்னா பிரசாதமா இருக்கணும். இங்க அது கூட இல்லாம இருந்திருக்கு. இல்ல ஒரே ஒரு காப்பி மட்டும். காஃபி கூட குடுக்கு. 50 பேர் உட்காருவான். 3 பேர் பேசுவான். இவர் மூஞ்ச காமிக்கணும்னா பயப்படுவானுங்க. ஆமா. ரூ. 25,000 கட்டி அவர உட்காந்து பக்கத்துல பார்த்துட்டு வந்து தான் லாபம். இதான் திமுக நடத்தின நேர்காணல். அதிமுக நேர்காணலும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். உங்களுக்கு 100, 200 பேர கொண்டு வந்து மொத்தமா உட்கார வச்சு, தொகுதி இதெல்லாம் வந்து மாற்றுக் கட்சிக்கு இதுக்கெல்லாம் போனா வேலை செய்யணும். அதனால இது கூட்டணி மத்த விஷயம்லாம் பார்த்துக்குறோம். அவ்வளோதான். நம்ம வந்து நல்லபடியா ஜெயிக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க. முடியுது. இப்படிதான் நேர்காணல் நடத்திருக்காங்க. இது நேர்காணல் இல்ல. அதனால தான் நேர்காணல் சரியா நடத்தலன்னோம். புரியுதா? நேர்காணல் நடத்தினாரு. 3 நாள் நடத்தினாருன்னா எங்களுக்கு தெரியாதா? உங்கள விட எங்களுக்கு தெரியும்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு. போய் பார்த்துட்டு வருவோம். போற ஆட்கள் நம்மள்ட்ட பேசுவாங்க. எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அத வச்சு தானே சொல்றோம். அதனால இது. இன்னொன்னு நீங்க சொன்னபடி கிடையாது. 43 பேர் புதுமுகங்கள். அதுல இளைஞர்கள். டாக்டர் அதுன்னு. 17 பேர் பெண்கள் இருக்காங்க. நேத்து உருட்டுனாங்க. இந்த கட்சி பாத்தியா? அது இது. இந்த ஜாதி அந்த ஜாதி. டேய் 11 பேர் பட்டியலின பெண்கள். 17 பெண்கள்ல 11 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதுவும் கொடுத்துறாங்க. கூட்டணி கட்சியிலையும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பேர் நிக்கிறாங்க. ஆமா. இப்ப அந்த மாதிரி ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. 43 பேர் புதுமுகங்கள். மீதி இது பல பேருக்கு பல அமைச்சர்கள் சேம ராமச்சந்திரன், சரோஜா, விஜயலட்சுமி, அப்புறம் தனபால் அவர்கள். தனபால் தொகுதியெல்லாம் பாஜக போயிட்டு இந்த மாதிரிலாம் பலரையும் வந்து தவிர்த்திருக்கவும் செஞ்சுருக்காங்க. அதனால் பல விஷயங்கள் இதில் அவர் கொஞ்சம் ஒரு உறுதியாகவும் இறுதியாகவும் சில முடிவு எடுத்திருக்காரு. பாஜக கந்தர்வ கோட்டை வந்து மீண்டும் அதிமுக கொடுத்துட்டு வேறு தொகுதிக்கு பேசிகிட்டு இருக்காங்க.